வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிக்கிம் மாநில மக்களை அம்மாநில சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜி.டி. துங்கல் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். முன்னதாக வேலூர் சத்துவாச்சாரியில் இயங்கி வரும் மை இந்தியா 24/7 சேனல் அலுவலகத்திற்கு வருகை தந்த அமைச்சர் துங்கல் சேனலின் நிர்வாக இயக்குநரும் தலைமை செய்தி ஆசிரியருமான முக்தார் அகமதுவை சந்தித்து பேசினார். அருப்புக்கோட்டையில் போராட்டக்காரர்களை கலைக்க முயன்ற பெண் டிஎஸ்பி காயத்ரியிடம் அத்துமீறல். இளைஞரை கண்டித்த பெண் டிஎஸ்பியை தலைமுடியை பிடித்து கண்மூடித்தனமாக தாக்கியவர் கைது. 6 பேரை பிடித்து விசாரணை. அருப்புக்கோட்டையில் போராட்டத்தின் போது பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தியது கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பில்லாத சூழல் உள்ளதாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நாமக்கல் அருகே எருமப்பட்டி அரசு பள்ளியில் மனித கழிவுகளை பூசி அட்டூழியம். தமிழகத்தில் தலைவிரித்தாடும் தீண்டாமை கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டுமென மத்திய இணையமைச்சர் எல். முருகன் வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் நூடுல்ஸ் தயாரிப்பு கிடங்குகளில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்பு துறை ஆணை. ஆன்லைனில் ஆர்டர் செய்த சைனீஸ் நூடுல்ஸ் சமைத்து சாப்பிட்ட திருச்சியை சேர்ந்த 15 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் ஆய்வு செய்ய உத்தரவு. அனைத்து இடங்களிலும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது போலீசாருக்கு தெரியுமா தெரியாதா? போதைப் பொருள் வழக்குகளை சுதந்திரமான ஒரு அமைப்பின் வசம் ஒப்படைக்கலாமா? சென்னை ஐகோர்ட் சரமாரி கேள்வி. டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையை உருவாக்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்து இணையமைச்சர் எல். முருகன் தமிழ்ச்சங்க பிரதிநிதிகள் கோரிக்கை. சென்னையில் திடக்கழிவு மேலாண்மை உள்ளிட்ட திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தும் தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு. மேகதாது அணை விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை மதிப்போம் எனவும் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் சென்னையில் பேட்டி. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக அவதூறு கருத்துக்கு மன்னிப்பு கோரினார் மத்திய அமைச்சர் ஷோபா. தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்கு மன்னிப்பு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார் ஷோபா கரத்லஜே. உத்தரப்பிரதேசத்தில் அச்சுறுத்தி வரும் ஓநாய்களை கண்டவுடன் சுட்டுக் கொள்ள முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவு. பஹ்ரைஸில் பகுதியில் சிறுவர்கள் உள்ளிட்ட 9 பேரை ஓநாய்கள் கடித்துக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் உத்தரப்பிரதேச அரசு அதிரடி. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.